श्रीशैलवंशोद्भवसोमयाजिनारायणार्याप्तसमस्तबोधं तत्पौत्रमीडे वरदार्यसोनं माढ्यं गुणैर्यज्ञवराहवर्यं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि இன்னைக்கு திருநாமா பரகாலாங்கிரி பக்திமான் அப்படிங்கிற திருநாமா. அது பரகாலன் அப்படின்னா கலியனுக்கு திருநாமா. திருமங்கையாழ்வார் திருவடிகளில் நிறைந்த பக்தி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் கலியன்கிட்ட விசேஷமான பக்திங்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆழ்வார்களில் அதிக திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணது கலியன். அவர்னால தான் பல திவ்யதேசங்களில் அர்ச்சாவதாரம் சோபிக்கிற இடமா இருக்குது கலியனோட மங்களாசாசனத்தால். அப்போது அந்த பரகாலனுடைய திருவடிகளில் இவர் பக்தியை நிறைய வச்சிருக்கார் தேசிகன் சுவாமி. அதனால தான் இவருடைய வாழ்த்திருநாமம் சொல்கிறச்சே கூட கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன். கலியனுரை அப்படின்னா கலியனோட ஸ்ரீசூக்திகள், அந்த ஸ்ரீசூக்திகள்லேயே வாசம் பண்ணி அதோடைய கருத்தை தெரிஞ்சின்றவர் சுவாமி தேசிகன். அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்லை கலியனுரை குடிகொண்ட அப்படிங்கிறதுனால கலியனுரைகளில் இவர் குடிகொண்டார்ன்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கலியனுரையில்னால் இவரெண்ட குடிகொண்டது. அதாவது தேசிகன் இடத்துல கலியனுடைய ஸ்ரீசூக்திகள் மொத்தமும் நிறைஞ்சு இருந்தது. இதை நாம் சொல்கிறத காட்டிலும் பிரதிவாதி பயங்கர மன்னன் சொல்கிறச்சே திரமிட கவிதா மார்க்கே பரகாலம் வாத பக்தி சாரம் வா அப்படின்னு சாதிச்சார். சுவாமி தேசிகனுடைய கிரந்த சைலிகளில் தமிழ் கவிதைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க இவருடைய சைலியோடைய தமிழ் கவிதைகளுடைய சைலி பரகாலனான திருமங்கையாழ்வாருடைய தமிழ் பணுவல்களை ஒற்றியும் பக்திசாரரான திருமழிசையாழ்வாருடைய ஸ்ரீசூக்தியோட சைலியை ஒத்தும் இருக்குது அப்படின்னு அண்ணன் சாதிச்சார். அது மாத்திரம் இல்லாத கலியன் தேசிகன மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இது எப்படி கலியன் காலம் ரொம்ப முன்னையாச்சே, தேசிகன் காலம் 750 சொச்ச வருஷம்தான் ஆறுது. எப்படி எதுன்னு கேட்டால் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண போகிறாங்கிறத வியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில் பூர்வோத்பன்னேஷு பூதேஷு அப்படிங்கிற ஸ்லோகத்தில் தாமிரபர்ணி நதீயத்திர கிருதமாலா பயஸ்வினி அப்படின்னு சொல்லி தாமிரபர்ணி நதி என்ன, காவேரி என்ன, பாலாறு என்ன, இந்த மாதிரி இந்தந்த நதி தீரங்களில் விஷ்ணு பக்தர்களாகிய ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண போகிறா அப்படிங்கிறத முன்னமே சாதிச்சிருந்தார். அந்த மாதிரி கலியனும் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண போகிறார்ன்றத சூச்சிப்பிக்கிற பாசுரங்கள் சிலது இருக்குது. அதில் ஒரு பாசுரம் பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்துச்சியில் கண்டு போய். பொன்னை மாமணியை, பொன்னைன்னா ஸ்வர்ணஸ்வபாவம், மாமணியைன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். மாமணின்னா பெரிய ரத்ன மணியை போல இருக்கிறவர், இன்னொன்று மணின்னா கண்டைன்னு ஒரு அர்த்தம். அந்த பெருமாளை எங்கே போய் பார்த்தார் அப்படின்னா வேங்கடத்துச்சியில் கண்டு போய் திருவேங்கட மாமலையில் போய் சேவிச்சார். அப்புறம் அந்த சேவிச்ச மலையப்பனை எங்கே திருப்பி சேவிச்சார் அப்படின்னா என்னையாளுடையீசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே.
திருத்தன்கான்ற திவ்யதேசத்தில் போய் சேவித்தேன் அப்படின்னு கலியன் சொல்கிறார். இந்த 2 திவ்யதேசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. என்ன கனெக்ஷன் அப்படின்னா, மலையப்பனா எந்த பெருமாள் திருவேங்கடமலையில் இருக்காரோ அவர் தான் திருத்தன்கான்ற திவ்யதேசத்தில் சுவாமி தேசிகனை அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத கலியன் நம்மளை இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு அந்த பாசுரத்தில் சாதிச்சிட்டார். அதை வச்சுட்டு நாம் புரிஞ்சுக்கணும். அதை குமாரவரதாச்சார் சுவாமி பிள்ளையந்தாதியில் நின்று தன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி அப்படின்னு முதல்ல சாதிச்சார். பின்ன சாதிக்கிறச்சே பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் அப்படின்னு மலையப்பனை சாதிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிறதும் திருவேங்கடவன், இங்கே இருக்கிறதும் திருவேங்கடவன். ஆனால் யாருக்கு புகழ் மேலோங்கி இருந்தது அப்படின்னா மலையப்பனுக்கு நீள் புகழ், அந்த ஃபேம் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டடாச்சு. ஆனால் சுவாமி தேசிகனுக்கு அப்படி இல்லை. எக்ஸ்டெண்டட் ஃபேமான மலையப்பனுக்கு இருக்கட்டும், சக்சீடட் ஃபேம், சக்ஸஸ்ஃபுல்லான ஃபேம் யாருக்கு அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு அப்படின்னு வென்றி புகழ் அப்படின்னு சாதித்தார். அதனால் வேங்கடத்துச்சியில் கண்டு போய் என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே அப்படின்னு கலியன் சுவாமி தேசிகாவதாரத்தை இந்த ஒரு பாசுரத்தில் சாதித்தார். இதுக்கு அடுத்தது திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம். அதில் மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகும் கடந்தப்பால் முதலாய் நின்றன்னு தாய்ப்பாசுரமாக ஒரு பாசுரம் சாதித்தார் கலியன். அதில் ஒரு கிளி வளர்த்தேன், அந்த கிளி எல்லா திவ்யதேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணி பாடித்து அதனால் வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த கிளி யார் அப்படின்னு பார்த்தா சுவாமி தேசிகன். அது எப்படி தெரியறது அப்படின்னா, அரங்கம்மேய அந்தணனை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டுன்னு இந்த பாசுரத்தில் சொன்ன திவ்யதேசங்கள்லாம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணார். ஸ்தோத்திர ரூபத்தில் பண்ணத்தினால மடக்கிளி அப்படின்னு சொன்னதுனால எப்படின்னா, மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன்னு மடப்பள்ளி ஆச்சான் வழியாக வந்த பரம்பரை சுவாமி தேசிகனுக்கு. மடப்பள்ளி ஆச்சான் யார் அப்படின்னா, சுவாமி பாஷ்யக்காரருக்கு சாட்சாத் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணி பிக்ஷை சாதித்தவர். அவருண்ட பாஷ்யக்கார் ஏகாந்தத்தில் இருக்கிறச்சே பல விதமான ரகசியார்த்தங்களெல்லாம் சாதிச்சிருக்கார். அந்த பரம்பரையில் தான் சுவாமி தேசிகன் வந்திருக்காருன்றதுனால இதுதான் சத் சம்பிரதாயம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே அப்படின்னு சாதித்தார் கலியன். இது கலியன் அனுபவித்த சுவாமி தேசிகன். இப்போ சுவாமி தேசிகன் அனுபவித்த கலியன் அப்படிங்கிறது எப்படின்னா, கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு சொன்னோமே, அது எப்படி அப்படின்னா, கலியன் தான் அதிகமான 2 பேருக்கும் சாமியங்கள் ஜாஸ்தி. கலியனுக்கும் சரி சுவாமிக்கும் சரி. கலியன் பல திவ்யதேச எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணதில் அவர் தான் ஜாஸ்தி. அவனை மங்களாசாசனம் பண்ணணும்னு நிறைய திவ்யதேசம் இருக்காது. ஆழ்வார் கோஷ்டியில், ஆச்சாரியாள் கோஷ்டியில் சுவாமி தேசிகன் தான் பல திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணவர். வேறு யாருமே கிடையாது ஆச்சாரியாளில். அதே மாதிரி கலியன் தான் கடைசி ஆழ்வார். சுவாமி தேசிகன் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு சரமோத்தர்த்தா, அதாவது கடைசியான ஆச்சாரியன். அப்படின்னா இந்த சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சரமோத்தர்த்தாவான கடைசி. இதுக்கு மேலே சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் ஒரு கிரந்தம் பண்ணி இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஏன்னா அவர் பண்ணதே போரும். அவர் பண்ணதை வச்சுட்டாலே எதிரிகளை நாம் துரத்திடலாம், நம்ம சம்பிரதாயத்துலேயும் நன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆச்சு. 3வது விஷயம், கலியனுடைய ஸ்ரீசூக்தி சைலியை எப்படி இவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் அப்படின்னா, கலியன் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாடுவார். இந்த நம்பர்ஸ் வச்சுட்டு விளையாடுறதுங்கிறது இந்த ஆழ்வாருக்கும் சரி, கலியனுக்கும் சரி, திருமழிசை ஆழ்வாருக்கும் சரி. கலியன்
இந்த நம்பரில் பாடணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்கறச்சே, அப்போது காழிச்சி ராம விண்ணகரம்னு திவ்யதேசம் தாடாளன்னு பெருமாள். இந்த பெருமாளை பற்றி பாடுறச்சே, ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமன் வேண்டி உலகனைத்து மீரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியைச் சிறையில் வைத்த தாடாளன் தாளனவீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவையாறும் இசைகள் 7 தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம் விண்ணகரே சேர்மி நீரேன்னு பாசுரம். இதில் 1, 2 ஆரம்பித்து 7 வரைக்கும் சொல்லிட்டார் கலியன். நம்பரில் விளையாடுவார். அதே மாதிரி திருவழிக்கூற்றிருக்கைன்னு ஒரு பிரபந்தம், ஒரே பாசுரம், அதில் எத்தனையோ நம்பர். நம்பரில் விளையாடுறதுங்கிறது கலியனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பேருந்தி இருமலர்த்த விசில் அப்படின்னு ஆரம்பித்து அந்த அந்த பாசுரம் மொத்தமே மடல், அதாவது பாசுரம் மொத்தமே நம்பர் தான், எண்கள் வச்சு விளையாடுறது. இது அப்படியே சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் பண்ணார். கருட பஞ்சாசத்தில் சொல்கிறச்சே, ஏகோ விஷ்ணோர்த்விதீயஸ்திரிச்சதுரவிதிதம் பஞ்சவர்ணீ ரகசியம் ஷாட்குண்யஸ்மேர சப்தஸ்வரகதிரனிமாத்யஷ்டசம்பன்னவாத்மா தேவோ தர்வீகராரிர்தசசத நயனாராதி சாஹஸ்ரலக்ஷைः விக்ரீடத் பக்ஷகோட்டிர் விகடயது பயம் வீதசங்கியோதயோனஹா அப்படின்னு சாதிச்சார். இதில் இவரும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தசசத நயன அராதி சாஹஸ்ர லக்ஷே 10, 100, 1000, லட்சம், கோட்டி. வீதசங்கியா அப்படின்னா இன்ஃபைனைட். அது 1ல் ஆரம்பித்து இன்ஃபைனைட்டில் முடித்தார் சுவாமியும். இது எங்கேருந்து வந்ததுன்னா, இது கலியனுடைய தாக்கம், அவருடைய ஸ்ரீசூக்தியோட தாக்கத்தினால தான் இந்த மாதிரிலாம் பண்ண தோணும். முதல் விஷயம். 2வது விஷயம், கலியனுடைய ஸ்ரீசூக்திகளை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவார் சுவாமி. உதாரணத்துக்கு ஒரு சில இடத்த சொல்கிறேன். முதல் இடம் ஏழையதலன் பாசுரம் 5ஆம் பத்து. அதில் குஹவிருத்தாந்தத்தை சாதிக்கிறார் கலியன். கலியனை பொறுத்த வரைக்கும் இந்த விபவாவதாரம் பண்ண பெருமாள்லாம் அர்ச்சாவதாரம் பண்ணவர் தான். முன்னாளில் விபவாவதாரம் பண்ணார்னு, அதுதான் சத்தியம். மீதி பேரெல்லாம் போய் கேட்டாக்க, அந்த பெருமாள்லாம் எப்போயோ போயிட்டாரு, இனிமேல் அவரெல்லாம் சேவிக்க முடியாதே. ராமாவதாரம் பண்ண பெருமாள் எப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டாரு, ஒரு அவதாரம் முடிஞ்சுடுத்தே, அவரெல்லாம் இனிமேல் சேவிக்க முடியாது அப்படின்னுவா. ஆனால் கலியன்கிட்ட போய் கேட்டோம்னா, ராமாவதாரம் பண்ண பெருமாள் தானே, அன்றைக்கி குஹனை எப்படி ஆசையாக அரவணைச்சாரோ அந்த பெருமானை தானே சேவிக்கணும். நீங்கள் வாங்க, நான் அழிச்சின்னு போகிறேன்னு ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சின்னு போயிடுவார். அழிச்சின்னு போய் ஏழையேதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின் அடியினையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. திருவரங்கத்தில் போய் இந்த பெருமாள் படுத்துன்னு இருக்கார். இவர் தான் அன்றைக்கி குஹனை ஆசையாக அரவணைச்சார் அப்படின்னு காண்பிப்பார். அங்கே சொல்கிறச்சே, ஆழிவண்ணா, ஆழிவண்ணன்னா சமுத்திரஸ்வபாவம், சமுத்திரம் போல நிறம் உடையவனே அப்படின்னு அர்த்தம். எதுக்கு சமுத்திரம் போலவர்னா, குஹன்கிட்ட சௌஷீல்ய குணத்தை காண்பிச்சார். ஏன்னா உகந்து தோழன் நீ, எனக்கு நான் உன்னை உகக்கிற தோழன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய சௌஷீல்யத்தை காண்பிச்சார்ன்றது இந்த பாசுரத்திலேருந்து தெரியறது. இது அப்படியே சுவாமி தேசிகன் டிரான்ஸ்லேட் பண்ணுறச்சே, நிஷாதராஜ சௌஹிருத சூச்சித சௌஷீல்ய சாகரா, இந்த பதத்தை அப்படியே போடுவார். நிஷாதராஜாவான குஹன்ட சௌஹிருத சூச்சித, சுகிருதத்தினால நட்புகந்து தோழன் நீ அப்படின்னு சாதிச்சதுனால சூச்சித சௌஷீல்ய சாகரா, ஆழிவண்ணா, ஆழின்னா சமுத்திரம், சௌஷீல்ய சாகரா, சௌஷீல்யத்துக்கு சாகரம் போன்றவனே அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது பின்னாடி 8ஆம் பத்து கண்ணபுரம் பாசுரம்.
அரக்கன் வாட முனிதன் வேள்வியை கல்விச் சிலையால் காத்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. முனிதன் வேள்வியை, விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம், அதை கல்விச் சிலையால் காத்தானோர். கல்விச் சிலைன்னா அந்த கற்றுக்கரைச்சே வச்சுக்கிற ஒரு வில்லு. அது கற்றுண்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ டிரைவிங் ஸ்கூல்லலாம் கற்றுக்கரைச்சே பழைய வண்டியாக தான் இருக்கும். பிராயசா புது வண்டி கொடுக்க மாட்டா. ஏன்னா எங்கேயா போய் மோதிட்டா வில்லங்கமாக போய்டுன்றதுக்காக பழைய வண்டியாக கொடுப்பா. அதை வச்சுன்னு தான் கற்றுக் கொடுப்பா. அதை வச்சுன்னு மோதினா கூட பிரச்சனை கிடையாது. அதாவது மோதணும்னு மோதக்கூடாது. ஏதாவது அது ஓட்ட தெரியாமையோ இல்லை திடீர்னு ஏதான ஸ்க்ராட்ச் ஆனாலோ ரொம்ப பாதகம் இல்லாத எது ஆனாலும் பிரச்சனை கிடையாது பழைய வண்டிங்கிறதுனால. அந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே ராமனுக்கு கொடுத்தது கல்வி சிலைன்னு சொல்லி ஏதோ ஒரு பேசிக்கான வில்லை கொடுத்துருக்கா. அந்த வில்லை வச்சுட்டே பெருமாள் யாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டார். இதை தேசிகன் கலியனோட பாசுரத்தோட தாக்கத்தினால் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறார். கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா. கௌமார கேளி, கௌமார கேளினா விளையாட்டு வயசு, சின்ன வயசு. அதில் கோபாயித கௌஷிகாத்வரா, கல்விச்சிலையால் காத்தானோர்னா குழந்தை எந்த வில்லை வச்சுட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணித்தோ அந்த வில்லை வச்சுட்டு யாக சம்ரட்சணத்தை பண்ணி முடிச்சேர்ன்றத கலியனோட அந்த பாசுரத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கௌமார கேளி, கேளின்னா விளையாட்டுன்னு அர்த்தம், கோபாயித கௌஷிகாத்வரா, விஸ்வாமித்திரருடைய யாகத்தை, அத்வரம்னா யாகம், அதை காப்பாற்றினவனே அப்படின்னு ரகுவீர கத்தியத்தில் சாதிக்கிறார் சுவாமி. அதே மாதிரி கலியன் இந்த சப்தஜாலங்கள்லாம் பண்ணுவார். அது கேட்கவே வேண்டாம். தீதர நிலத்து அப்படின்னு ஒரு தசகம், அந்த தசகம் மொத்தம் அவர் அப்படி தான் சாதிச்சிருப்பார். பாசுரங்கள் அமைப்பு அப்படி தான் இருக்கும். அந்த பாசுரத்தோட அமைப்பு அது பிறையின் ஒளி எயிரிலக முருகி எதிர் பொருதுமென வந்த வசூரர் இறைகள் அவை நெருநரண வெறியவர் வயிரழல நின்ற பெருமான். நிசிம்மாவதாரத்தை சாதிக்கிறார். நிசிம்மாவதாரம் எப்படி கठोரமாக இருந்தது. கठोரம்னா அந்த ஹிரண்யவதத்தை பெருமாள் எப்படி பண்ணார்னா பெருமாளால் முடியல. அப்பேற்பட்ட கோபம், தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும், பக்தனை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் இந்த ஹிரண்யகசிபு மேலே அவ்வளோ கோபம். அந்த கோபத்தை காண்பிக்கிறார். நெறன அப்படின்னு அந்த பல்லெல்லாம் கடித்தா ஒரு சவுண்டு வருமே, அதெல்லாம் ஆழ்வார் அப்படியே அந்த பாசுரத்தில் கொண்டு வரார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த கடாபுடான்னு சப்தங்கள்லாம், அதாவது கடாபுடான்னு சொல்லக்கூடாது, அந்த சப்தங்கள்லாம் கடினமான சப்த பிரயோகமும் கலியன்டேந்து சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்ட தாக்கத்தினால தானும் அப்படியே போடுவார். இந்த கருட பஞ்சாசத்துலாம் பிராயசா ஸ்லோகங்கள் அப்படி தான் இருக்கும். ரிக்ஷா க்ஷே பதக்ஷோ மிஹிர ஹிமகரோத்தாள தாளா பிகாதி வேளாவா கேளிலோலோ விவித கனகடா கந்துகா காத்தசீலஹா. இதெல்லாம் எப்படி, ஏன் சுவாமி தான் கோபால வம்சத்தி மாதிரி வந்தே பிருந்தாவனச்சரம் வல்ல வீஜன வல்லபம்னு பண்ண வேண்டியது தானே அப்படின்னா இல்லை, இதெல்லாம் கலியனோட தாக்கத்தினால இந்த மாதிரி சப்தங்கள்லாமும் போட்டு ஸ்லோகம் பண்ண தெரியும் அப்படின்னு காண்பிக்கிறார். அடுத்த விஷயம், திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கெல்லாம் கலியன் பேர் வைப்பார். அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் தாசசத்யன் அப்படின்னு அவர் பேர் வச்சார். பல திவ்யதேசத்து எம்பெருமான் புட்கொழியம் போரேரு அப்படின்னு சொல்லி விளக்கொளி அப்படின்னு இவர் தான் பேர்லாம் வைப்பார் கலியன் அந்த பெருமாளுக்கு. அந்த பேரை அப்படியே தேசிகன் ஃபாலோ பண்ணுவார், பேரை மாற்றவே மாட்டார். அடியவர்க்கமையன்னா தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம், தாசசத்யன் அப்படின்னு அதே திருநாமாவை சம்ஸ்கிருதப்படுத்துவார். அடியவர்க்கு மெய்யனே ஐந்து வாழும் கலியனுடைய பாசுரத்தில் இருக்கிற திருநாமாவை அப்படியே தானும் தன்னோட பிரபந்தத்தில் கொண்டு வருவார். புட்கொழியம் போரேருன்னா ரணபுங்கவன், சமரபுங்கவன் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேரை வச்சுடுவார் சம்ஸ்கிருதத்தில். அதேமாதிரி விளக்கொளி அப்படின்னா தீப பிரகாச அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் திருநாமா அப்படியே இது பண்ணிவிடுவார்.
அதே மாதிரி கலியனுடைய புகழுக்கு ஒரு கலக்கம் வந்தது. என்ன அப்படின்னா, ஏதோ இப்போ பெரிய பேச்சாளர்கள்லாம் கூட சொல்கிறா, கலியன் வந்து கோபுரம் கட்டினவாளுக்கு பைசா கொடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, போய் கொலை பண்ணிட்டார், அவர் பண்ணதெல்லாம் ஸ்வர்ணஸ்தேயம் ஒன்று, இந்த மாதிரி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கா, தேசிகன் காலத்துலேயும் பேசியிருக்கா. அதெல்லாம் தேசிகனால் சகிச்சு கொள்ளவே முடியாது. ஏன்னா பட்டர் சாதிக்கிறச்சே அதை ஜெயிச்சு அந்த ஸ்வர்ணத்தெல்லாம் கொண்டு வந்தார்னு சாதிக்கிறார். ஜிதபாஹ்ய அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு இந்த பௌத்தாள்கிட்டெல்லாம் ஜெயிச்சு அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தார்னு வாதத்தில் ஜெயிச்சு கொண்டு வந்தார். இல்லை பராக்கிரமத்தில் ஜெயிச்சார்னு சொல்லணும். ஆனால் மீதி பேரெல்லாம் கலியன் வந்து பண்ணதெல்லாம் திருட்டு. அது வந்து எழுத வேற எழுதி வச்சுருக்கா. கலியன் போலே திருடி கைங்கரியம் செய்தேனோ அப்படின்லாம் எழுதி வச்சுருக்கா. ஆனால் சுவாமிக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கலியனை போய் திருடன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சம்பிரதாயம் அவ்வளோ நன்னா ஆயிடலை. அப்போது கலியனுடைய ஸ்ரீசூக்தி, அது கலியனுடைய திருடே கிடையாது அப்படிங்கிறதுக்கு திருவேந்திரபுரத்தில் ஒரு கிரந்தம் பண்ணார். அது ஸ்தேயா விரோதம் அப்படின்னு அந்த கிரந்தத்துக்கு திருநாமா. அது நம்மளுடைய தௌர்பாகியவசாத்து இது இப்போ நம்மளுக்கு கிடைக்கல. ஸ்தேயம் அப்படின்னா திருட்டு, அது அவிரோதம், அவர் பண்ணது திருட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிரந்தம். அந்த கிரந்தம் கலியனுடைய புகழுக்கு கலக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கலியன் மேலே எவ்வளோ பிரீத்தி இருந்தால் சுவாமி அந்த கிரந்தத்தை சாதிச்சிருப்பார் அப்படிங்கிறது தெரியறது. அப்படி பரகாலாங்கிரி பக்திமான் அப்படின்னு சொல்லணும்னா இவரை தான் சொல்லணும். பரகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலியன், அந்த கலியனுடைய ஸ்ரீசூக்தியோட தாக்கம் எம்பெருமானாருக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்கிறது நூற்றந்தாதியில். கலிமிக்க சன்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலையுண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுசன். கலியனுடைய ஸ்ரீசூக்திகளெல்லாம் ஆஸ்வாதனம் பண்ணி அதனால் தன்னுடைய ஹிருதயமானது அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக ஆச்சு. அதனால் வலிமிக்க சீயம், அதனால் ஏற்கனவே பாஷ்யக்காரர் சிம்ஹம், அந்த சிம்ஹத்துக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் வந்ததுக்கு காரணம் கலியனுடைய ஸ்ரீசூக்திகள் அப்படின்னு அமுதனார் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி சுவாமி கவிதார்க்கிக சீயமாக இருக்கார். அதுக்கு மேலும் பலத்தை கொடுக்கறது இந்த கலியனுடைய ஸ்ரீசூக்திகள்னு சொன்னால் அதில் வந்து அந்யதா புத்தியே இருக்காது. ஏன்னா சத்தியமான விஷயம். அப்படி கலியன் திருவடிகளில் இவர் பக்தி உடையவர் அப்படிங்கிறது நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த இதில். ஆனால் விஸ்தாரமாக ரொம்ப போக வேண்டாங்கிறதுக்காக இதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்த திருநாமா ஸ்ரீ பராசர பட்டார்ய மேகசூக்தியம்புஜாதகா. அடுத்த திருநாமாவில் இந்த ஆச்சாரிய பரம்பரையில் சுவாமி தேசிகனுக்கு என்ன பக்தி அப்படிங்கிறத சாதிச்சு முடிக்கிறதுல கடைசி திருநாமா இது பராசர பட்டர் அப்படிங்கிற கருணையான மேகத்தினுடைய ஸ்ரீசூக்தி மழையை மாத்திரமே சாப்பிடக்கூடியதான சாத்தக பட்சி போல இருக்கவர். அதாவது சாத்தக பட்சின்னு ஒரு பட்சி, அது வந்து மழை ஜலத்தை தவிர வேறு எந்த ஜலத்தையும் சாப்பிடாது. அந்த மாதிரி பராசர பட்டருடைய ஸ்ரீசூக்திகளாகிய மழையை மாத்திரமே சாப்பிடக்கூடியவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு ரூபகம். சுவாமி மற்ற சாகித்ய கிரந்தங்களே காளிதாசன் அவள்லாம் பண்ணதெல்லாம் ரசிக்கலை. அதுக்கு பதிலாக சம்பிரதாயத்தில் பகவானை பற்றி பூர்வாச்சாரியால் பண்ண கிரந்தத்திலேயே ஈடுபட்டவர்ன்றது தெரியறது. பட்டரோட ஸ்ரீகுணரத்ன கோஷம், லக்ஷ்மி கல்யாணம், சஹஸ்ரநாம பாஷ்யம் முதலிய ஸ்ரீசூக்திகளை தான் நன்னா தெரிஞ்சுண்டு அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணக்கூடியவர் சுவாமி. அதையும் பிரத்யாதி பயங்கரமன் சொல்கிறச்சே எஸ் சம்ஸ்கிருத கவிதாயாம் பிரௌಢம் அன்வேதி கூரநாத சுதம் அப்படின்னர். சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத சைலி
கவிதையோடைய செயலி எப்படி இருக்கும் அப்படின்னா பட்டரோடைய ஸ்ரீசூக்தியை ஒத்து இருக்கும். பட்டர் எப்படியெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் பண்ணியிருக்காரோ அதை ஒத்தே தான் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தி அனுபவம் ஸ்ரீசூக்திகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த அண்ணனுடைய பிரதிவாதி பயங்கரம் அண்ணனுடைய ஸ்லோகத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரமில்லாத அஷ்டாட்சர மந்திர அர்த்தத்தை ஸ்ரீமத் ரகசியத்திரிய சாரம் முதலிய கிரந்தங்களில் விவரிக்கும்போது பராசர பட்டரோட அஷ்டஸ்லோகியில் அவர் எப்படி சாதிச்சிருக்காரோ அதை அனுசரித்து சுவாமி தேசிகன் அர்த்தம் சாதிச்சிருக்கார் ஸ்ரீமத் ரகசியத்திரிய சாரம் இத்தியாதி கிரந்தங்களில். அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா பராசர பட்டருடைய ஸ்ரீசூக்திகளை அனவரதமும் அனுபவித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களெல்லாம் எடுத்துட்டு தானும் தன்னுடைய கிரந்தங்களில் அதை சேர்த்து வச்சிருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. ஸ்ரீ பராசர பட்டார்ய மேகசூக்தியம் புச்சாதகா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.